வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0771422 உங்களுக்கு சூழல ஏதாவது ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளுக்கு திணிவு உண்டா, அதே போல அப்பொருள் வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளுமா என்றது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் மீது சந்தேகங்கள் இருக்குமா நீங்க கேட்கலாம். இப்ப ஏதாவது ஒரு பொருளை சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு புத்தகத்துக்கு திணிவு உண்டா, வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளுமா அப்படின்ட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். புத்தகம் என்ன செய்யும்? புத்தகத்துக்கு திணிவு உண்டு, அதே போல வெளியில் இடத்தையும் அது எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமா இருந்தா, எமது சூழலை சுற்றி உள்ள பொருட்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டி அதுக்கு திணிவு உண்டா அல்லது வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளுமா என்று நீங்க கேட்கிறதா இருந்தா நீங்கள் ஏதாவது கேட்கலாம். இப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்கிறான், வலிக்கு திணிவு உண்டா, வலி வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்கின்றதா? இவ்வாறான வினாக்களை தான் நான் உங்களை கேட்க சொன்னேன்னா, சரி நீங்க கேட்கல, நாங்க தொடர்ந்து பார்த்தப்போ உங்கள் மனதில் தோன்றலாம். இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஒரு செயற்பாடு ஒன்று அவங்க தந்திருக்கிற செயற்பாடு 2.1. அதாவது வலிக்கு திணிவு உண்டா, அதே போல வலி வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்கின்றதா என்பது தொடர்பான ஒரு பரிசோதனை. அதுல முதலாவது பரிசோதனை வலி வெளியில் இடத்தை கொள்கின்றதா என அறிந்து கொள்ள செயற்பாடு நாங்கள் ஈடுபடுவோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் தந்திருக்காங்க. நீர்த்தாளி என்று சொல்றது நீரை கொண்ட ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று, அதான் நாங்கள் நீர்த்தாளி என்று சொல்லுவோம். இங்க நீங்க கவனிக்கலாம், நீங்க வீடுகள்ல இந்த பரிசோதனை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். வீடுகள்ல நாங்க இந்த பரிசோதனையை செய்யலாம். அடுத்து உலர்ந்த கைக்குட்டை. இந்த உலர்ந்த கைக்குட்டைக்கு பதிலாக நாங்க என்ன செய்யலாம்டா, உலர்ந்த துணி பயன்படுத்த முடியும். உலர்ந்த கண்ணாடி கோலை ஒன்று நாங்க பெற்றுக்கொள்ளும். பிறகு நாங்க என்ன முதலாவது செயற்பாட்டுல படிமுறை ஒன்று, நாங்க உலர்ந்த கைக்குட்டை என்ன செய்யணும், இந்த கண்ணாடி கோலையினுள் இடுவோம். இட்ட பிறகு இந்த கண்ணாடி கோலையை தலைகீழ்தாக கவிழ்த்த வண்ணம் அந்த நீருக்குள்ளால நாங்க என்ன செய்யணும்னா அமிழ்த்தோம். ஒன்றை உலர் கண்ணாடி கோலையின் அடினுள் நிலைக்குத்தாக அமிழ்த்த சொல்றாங்க. இப்ப இவ்வாறு நாங்க என்ன செய்யணும், கீழ் நோக்கி அமழ்த்துவோம். இதை கீழ் நோக்கி அமழ்த்துவோம். பின்னர் கண்ணாடி கோலையை வெளியே எடுத்து கைக்குட்டை ஈரமாக்கப்பட்டுள்ளதா என அவதானிக்க சொல்றாங்க. சரி, நாங்க அப்ப என்ன செய்வோம், கண்ணாடி கோலை எடுக்கிறோம். கண்ணாடி கோலையில உள்ளுக்குள்ள உலர்ந்த கைக்குட்டையை நாங்கள் வைக்கிறோம். பிறகு தலைகீழாக நீர் தாளிக்குள்ள அமிழ்த்து மீண்டும் நாங்க என்ன செய்யறோம், மெதுவாக வெளியில எடுக்கணும். பிறகு எடுத்து நாங்க இதுல அவதானிக்கணும், இந்த கைக்குட்டை ஈரமாகி உள்ளதா இல்லையான்றதை நாங்க இதுல என்ன செய்யணும், அவதானிக்கணும். இறுதியா நாங்க என்ன செய்ய முடியும்னா, இந்த கைக்குட்டை ஈரமற்று இருக்கிறத நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கைக்குட்டை ஈரமற்ற நிலையில காணப்படுவதை நாங்க என்ன செய்யக்கூடியதா இருக்கும் என்றால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்குரிய காரணம் என்ன? இவ்வாறு இந்த கைக்குட்டை ஈரமற்ற நிலை காணப்படுறதுக்குரிய காரணம், இந்த வெளிமேற்பரப்பு இந்த கைக்குட்டை தவிர்ந்த நாங்க இதை கீழ் நோக்கி அமழ்த்தும் போது இந்த கைக்குட்டை தவிர்ந்த அந்த ஏனைய இடங்கள்ல வலி நிரப்பப்பட்டு இருக்கும். இங்க இருக்கிற இந்த பகுதிகள் வலியால நிரம்பி இருக்கும். சிவப்பு நிறமாக குறிக்கப்பட்டிருக்கிற இந்த இடங்கள்ல வலி நிரம்பி இருக்கும். அந்த வலி இந்த குறிப்பிட்ட இடத்தை என்ன செய்யும், அடைக்கும். இந்த இடங்களே வலி அடைக்கிறதால என்னடா இருக்குமெண்டா, அது கூடாக நீர் செல்ல முடியாது. ஏன்னா அங்க ஏற்கனவே வலி உள்ளது. வலி காணப்படுறதால அந்த பகுதி கூடாக உள்நோக்கி என்ன செய்ய முடியாது, நீருக்கு செல்ல முடியாது. ஆகவே அந்த இடத்தை வலி எடுத்திருக்கு. அந்த இடத்தை வலி அடைத்திருக்கிறதால இது கூடாக என்ன செய்ய முடியாது, நீருக்கு உள்நோக்கி செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே வலியானது வெளியில் இடத்தை கொள்கின்றது என்றதை நாங்க என்ன செய்ய முடியும், முடிவுக்கு வரலாம். இந்த இடத்தை, இந்த கைக்குட்டை தவிர்ந்த ஏனைய இடங்களை வலியானது
நிரப்பி உள்ளது. ஆகவே வலியானது இடத்தை அடைக்கும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதே போல 2வது பரிசோதனை, வலிக்கு திணிவு உண்டா என்பது தொடர்பான பரிசோதனை நாங்கள் ஈடுபடுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வலி நிரப்பப்பட்ட 2 பலூன், வலி நிரப்பப்பட்ட 2 பலூன்கள், மீட்டர் கோல், நூல். நாங்கள் என்ன செய்வோம், சமநிலைக்கு இந்த மீட்டர் கோல்ட நடு பகுதியில் என்ன நூலால கட்டி தொங்க விடும். சமநிலைக்கு இந்த மீட்டர் கோலின் நடுப்பகுதி நூலால் கட்டப்பட்டு மேற்பகுதியில நாங்கள் என்ன செய்வோம், தொங்க விடும். 2 பகுதி, இந்த 2 தொகுதிகளும் சம நீளமுடையதா இருக்கணும். ஆகவே கோலானது என்ன செய்யும், சமநிலையில் இருக்கும். சமநிலையில் இருக்கும், அதாவது பேலன்ஸாக காணப்படும். பிறகு வலி நிரப்பப்பட்ட பலூன்களை, இந்த 2 பலூன்கள் நாங்கள் எடுக்கணும். 2 பலூன்களையும் வலி நிரப்புறோம். வலி நிரப்பி மீட்டர் கொண்ட 2 அந்தங்களிலும் தொங்க விடும். இப்ப இதை நாங்க ஊதலாம், சரியா? இதை நாங்க ஊதும் போது வலி நிரப்பப்படும். அவ்வாறு நிரப்பப்பட்ட பலூனை நாங்க என்ன செய்யறோம், மீட்டர் கொண்ட 2 அந்தங்களிலையும் கட்டி தொங்க விட்டு இந்த மீட்டர் கோலை சமநிலைப்படுத்தும். இப்ப நாங்க கொஞ்சம் இந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த மீட்டர் கொண்ட நடுப்பகுதியில நாங்க கட்டி இருக்கிறோம். இந்த கட்டி இருக்கிற இடத்தை என்ன செய்யணும், இடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2ஐயும் சமநிலைக்கு கொண்டு வரோம். 2 பலூன்களை நாங்கள் சமநிலை கொண்டு வந்து மீட்டர் கோலையும் சமநிலை கொண்டு வரும். பின்னர் பலூன் வெடிக்காதவாறு பலூனுள்ளே வலியை வெளியேற்றுங்கள். பலூன் வெடிக்காதவாறு என்ன செய்யணும், மெதுவாக ஏதாவது, இப்ப அந்த பச்சை நிறத்துல இருக்கிற பலூன்ட வலியை நாங்க வெளியில எடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த தொகுதிக்கு யாது நடக்கும். இப்ப இந்த கிரீன் கலர்ல இருக்கிற, பச்சை நிறத்துல இருக்கிற பலூன்ட வலி வெளியேற்றப்படும் போது இந்த மீட்டர் கோல் சமநிலை குலைந்து கீழ் நோக்கி இறங்கும். சரியா? இந்த புயம், பச்சை நிற பலூன் காணப்பட்ட இந்த புயம் மேல் நோக்கி செல்லும். இப்ப நடக்கும், இந்த கோல் சமநிலை குலைந்து இவ்வாறான ஒரு நிலைக்கு மாறும். இதுக்குரிய காரணம் என்ன? இங்கு பச்சை நிற பலூனில் காணப்பட்ட வலியை நாங்கள் அகற்றும் போது இந்த சிவப்பு நிற பலூன்ல வலி காணப்படுது. வலி அகற்றப்பட்ட உடனே சிவப்பு நிற பலூன்ல காணப்படுற வலியின் திணிவு காரணமாக ஒரு புறம் என்ன செய்யும் என்றால், இந்த மீட்டர் கோல் சமநிலை குலைந்து இது கீழ் நோக்கியும் இந்த புயம் சற்று மேல் நோக்கியும் செல்றதை நாங்க அவதானிக்கலாம். அப்ப இதன் மூலம் இந்த பரிசோதனையிலிருந்து நாங்க என்ன செய்யலாம், வலிக்கு திணிவு உண்டு என்றதை முடிவு செய்யக்கூடியதா இருக்கும். 2 பரிசோதனைகள் நாங்க செய்தோம். ஒன்று வலி இடத்தை அடைக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பான பரிசோதனை. சரியா? இந்த பரிசோதனைகளை நாங்க ஆய்வுக்கூடத்துல செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த நிலைமைகள்ல நாங்க ஸ்கூல் பக்கம் போகவும் முடியாது. இதை நீங்க வீடுகள்ல என்ன செய்யலாம்டா செய்து பார்க்கலாம். வீடுகள்ல இந்த பரிசோதனையை நீங்கள் என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். அப்ப நாங்க 2 பரிசோதனைகள் செய்தோம். 2 பரிசோதனைகள்ல இருந்து பெறக்கூடிய முடிவுகள் ஒன்று, வலிக்கு திணிவு உண்டு. 2வது, வலி இடத்தை அடைத்து கொள்ளும். இப்ப இங்க அவன் தந்திருக்கிறான், யாதேனும் ஒரு பொருள் அடங்கியுள்ள சடப்பொருளின் அளவு திணிவு என்று நாங்க சொல்றோம். இப்ப திணிவு என்றால் என்ன என்று நாங்க கேட்டால் அதுக்குரிய பதில் நாங்க சொல்லணும், யாதேனும் பொருளில் அடங்கியுள்ள சடப்பொருளின் அளவு திணிவு என்று அழைக்கப்படும். அதே போல நாங்க அந்த திணிவை என்ன செய்யக்கூடியதாக, அளக்கக்கூடியதாக இருக்கும். திணிவை அளக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய அலகுகள் கிலோகிராம் நாங்கள் பயன்படுத்துவோம். பெரிய திணிவுகளை அளவீடு செய்யறதுக்கு கிலோகிராம் பயன்படுத்துவோம். அதே போல கிராம் அளவீடை பயன்படுத்துவோம். அதான் மில்லிகிராம் அளவீடை பயன்படுத்துவோம். இப்ப கிலோகிராம் அளவீடை நாங்கள் பயன்படுத்துறது, இப்ப வீட்டுக்கு நாங்க அரிசி வாங்குறோம்டா கடையில என்ன செய்வோம், 1 கிலோ 2 கிலோ, ஏன்னா
5 கிலோ 10 கிலோ அல்லது 50 கிலோ அப்படி சொல்லி திணிவை அளந்து. அதே போல கிராம் அளவிடையில நாங்கள் வாங்குறதா இருந்தோம். பால்மா பக்கெட்டுகள் 400 கிராம் 250 கிராம் அப்படி நாங்க அதே மில்லி கிராம் அளவிடையில காணப்படுறது. உதாரணம் நாங்க சொல்லலாம், அந்த மருந்து வகைகள் மில்லிகிராம் அளவிடைகள்ல இருக்கும். பெனடால் அதுகள் நாங்க பயன்படுத்துறோம் தானே, அதுகள் அவற்றின் அந்த திணிவு மில்லிகிராம் அளவிடைகள்ல இருக்கும். இப்ப கிலோகிராம் கிராம் மில்லிகிராம் என்று நாங்க குறிப்பிடுறது திணிவை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் அலகுகள். சரியா? திணிவு என்றால் என்ன? யாதேனும் ஒரு பொருளில் அடங்கியுள்ள சடப்பொருளின் அளவு. சரியா? சடப்பொருளின் அளவு நாங்கள் திணிவு என்று சொல்லுவோம். அடுத்த நாம பார்ப்போம் சடப்பொருளும் சக்தியும். சடப்பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்க ஆரம்பத்துல பரிசோதனை என்று சொன்னோம், 2 வலிக்கு திணிவு உண்டா, அதே போல இடத்தை அடைக்கும் இயல்பு உண்டா என்பது தொடர்பான பரிசோதனையில நாங்க எடுப்போம். இறுதி முடிவாக நாங்க பெற்றுக்கொண்டது வலிக்கு இடத்தை அடைக்கும் இயல்பு உண்டு, அதே போல திணிவு உண்டு என்ற முடிவுக்கு வந்தோம். இவ்வாறு சூழலில் காணப்படுகின்றவை ஏதாவது திணிவையும் வெளியில் இடத்தையும் பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அப்பொருட்களை நாங்கள் சொல்லுவோம் சடப்பொருட்கள் என்று. திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை கொள்வதுமான பொருட்கள், திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை கொள்வதுமான பொருட்கள் நாங்கள் சடப்பொருட்கள் என்று அழைப்போம். திணிவை கொண்டிருக்கணும், கட்டாயம் என்ன செய்யணும், திணிவை கொண்டிருக்கணும். அடுத்ததாக வெளியில் இடத்தை கொள்ளணும். வெளியில் இடத்தை கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் அந்த பொருட்களுக்கு சடப்பொருட்கள் என்று கூறுவோம். அப்படி என்ன சக்தி என்றால் என்ன? இப்ப நாங்கள் சடப்பொருள் என்றால் என்னென்று பார்த்தோம். பிறகு சக்தி என்றால் என்னென்று எவ்வாறு திணிவை கொண்டிராததும் அதே போல வெளியில் இடத்தை கொள்ளாதவையும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா திணிவை கொண்டிருக்காது, வெளியில இடத்தை பெற்றுக்கொள்ளாத இருந்தால் அதுக்கு நாங்க சக்தி என்று சொல்லுவோம். உதாரணம் ஒலிச்சக்தி. இப்ப நாங்கள் கதைக்கும் போது ஒலி உருவாக்கப்படுது, சவுண்ட். பறவைகளின் ஒலி, விலங்குகளின் ஒலி, வாகனங்களின் ஒலி. இப்ப இந்த ஒலி, இந்த சத்தத்திற்கு, இந்த ஒலிக்கு திணிவு இல்லை. இந்த ஒலியை நாங்க என்ன செய்ய முடியாது, கிலோகிராம் அல்லது கிராம் மில்லிகிராம் அளவிடையில அளக்க முடியாது. இப்ப நாங்க கதைக்கும் போது ஒருத்தர் மேடை பேச்சு செய்யறார், மேடையில ஏறி பேச்சு பேசுறார், ஒரு மணித்தியாலம் கதைக்கிறான். ஒரு மணித்தியாலத்துல அவர் எத்தனை கிலோகிராம் கதைச்சாருன்னு நாங்க என்ன செய்ய முடியாது, அந்த கதைக்கிற அந்த அந்த சவுண்ட் என்ன செய்ய அளவீடு செய்ய முடியாது. அதே போல நாங்க கதைக்கும் போது அந்த ஒலிக்கு இடத்தை எடுத்துக்கொள்ற இயல்பு இருக்காது. சரியா? அவை நாங்க இவற்றை சக்தி என்று சொல்லுவோம். இரண்டாவது ஒலி, வெளிச்சமும் அவ்வாறு. வெளிச்சம் எடுத்தோம்னா அவற்றுக்கு திணிவு இருக்காது, வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்ளும் இயல்பு இருக்காது. அடுத்து வெப்ப சக்தி என்று சொல்லுவோம். வெப்பசக்தி என்னது, திணிவு இல்லை, அதே போல வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளாது, அது மின்சக்தி. இது மட்டுமல்ல, நாங்க இன்னும் நிறைய சக்தி வகைகள் குறிப்பிடலாம். காந்த சக்தி நாங்க சொல்லலாம், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இவ்வாறு பல்வேறு சக்தி வகைகளை நாங்கள் என்ன செய்யலாம், உதாரணமாக குறிப்பிடலாம். நாங்க பார்த்தோம் சடப்பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என்பதை தொடர்பாக நாங்க பார்த்தோம். சடப்பொருள் என்று சொல்றது திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுப்பவையும் மாணவை. உதாரணம் தந்திருக்காங்க, பேனை, நீர், வலி, மேசை, பால், இவை உதாரணமாக குறிப்பிட்டு இருக்காங்க. சக்தி என்று சொல்றது திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை எடுத்து கொள்ளாததுமானவை நாங்கள் சக்தி என்று சொல்லுவோம். அதே போல பொதுவாக நாங்க சடப்பொருட்கள் என்று சொல்றது அன்றாட வாழ்வில் நாங்க பயன்படுத்துற பொருட்களை, முதலாவது மில்க், பால் நாங்க கடைகள்ல வேண்டி கொடுக்கும். ஏன்னா ரெண்டாவது கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட், பென்ட் அதெல்லாம் குடிக்கும், திரவ நிலையில காணப்படுற சடப்பொருட்கள். இந்த மணி, திண்ம நிலையில காணப்படும் சடப்பொருட்கள். பெலூன் எடுத்தோம்னா பெலூன்
திண்ம நிலையில் இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற வாயு நிலை சடப்பொருள். இப்ப இவ்வாறு நாங்கள் அன்றாட வாழ்வுல பயன்படுத்துற பொருட்களை தான் நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்லுவோம். சக்தி எவை, சடப்பொருள் எவை என்ற வேறுபாடு உங்களுக்கு தெரியும். சக்தியையும் சடப்பொருளையும் எவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தலாம், அவற்றுக்குரிய உதாரணங்கள் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. திணிவை கொண்டிராதவையும் வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்ளாதவையுமானவை சக்தி என அழைக்கப்படும். உதாரணம் ஒளி, வெப்பம், எதுவும் இல்லாமல் நாங்கள் அழுத்த சக்தி, இயக்க சக்தி, காந்த சக்தி இவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ஒப்படை 2.2 உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஒப்படை 1 நீங்கள் தயாரித்த பட்டியலில் உள்ளவற்றை சடப்பொருள் சக்தி என வகைப்படுத்த சொல்றோம். நீங்க முதலாவது ஒப்படை 1 நாங்க பார்த்தோம், சூழலை அவதானிக்கணும் அல்லது வீட்டு சூழலை நாங்கள் அவதானிச்சு அங்கு காணப்படக்கூடிய சூழலையும் வீட்டு சூழலையும் காணப்படக்கூடிய பொருட்களை வகைப்படுத்த சொல்றோம். இப்ப நாங்கள் ஒரு பக்கம் வகைப்படுத்தலாம், திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்வதும். அடுத்தது திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளாததும் என்று நாங்கள் வகைப்படுத்தோம். அவ்வாறு வகைப்படுத்தின அந்த பொருட்களை சடப்பொருட்கள் சக்தி என என்ன செய்ய சொல்றாங்க, மறுபடியும் வகைப்படுத்த சொல்லி இருக்கிறான். அடுத்த நாங்கள் பார்ப்போம் சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள். நாங்கள் எவ்வாறான சடப்பொருட்களை திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்வதுமான பொருட்களை நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்லுவோம். இந்த சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் தொடர்பாக நாங்கள் சடப்பொருட்களை நாங்கள் பொதுவாக 3ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர் சடப்பொருட்களாக நாங்கள் சொல்லலாம். அது இரசாயன ரீதியாக நாங்கள் பிரிக்கலாம். அடுத்தது பௌதிக ரீதியாக நாங்கள் பிரிக்கலாம். இப்ப இங்க நாங்க படிக்கிறது பௌதிக நிலைகள், சடப்பொருளின் பௌதிக நிலைகள். இப்ப அன்றாட வாழ்க்கை எடுத்தோம்னா அன்றாட வாழ்க்கையில நாங்கள் வெப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தொடர்பா நாங்கள் சிந்திச்சுப்பா. சிந்திக்கும் போது நாங்கள் வெப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று விறகு நாங்கள் பயன்படுத்தலாம், எரிபொருள், விறகு, மண்ணெண்ணெய், திரவ பெட்ரோலிய வாயு, அதான் எல்பி கேஸ் என்று சொல்லுது, லிக்விட் பெட்ரோல் கேஸ். இவை தொடர்பாக கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க சொல்றோம். எவ்வாறு இதுல இருந்து நாங்க வெப்பத்தை பெற்றுக்கொள்வது? விறகு நாங்க என்ன செய்யணும், எரிக்கும். அதே போல மண்ணெண்ணெயை நாங்க எரிக்கும். அது திரவ பெட்ரோல் எல்பி கேஸ் பயன்படுத்தி வெப்பத்தை நாங்க என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். இப்ப இவங்க சொல்றாங்க இந்த சடப்பொருட்கள வகைக்கேற்ப, அதாவது பௌதிக நிலைக்கேற்ப இவற்றை வகைப்படுத்த முடியுமா? விறகு, மண்ணெண்ணெய், திரவ பெட்ரோலிய வாயு. முதல்ல நாம் பார்ப்போம் விறகு. விறகு என்ற எரிபொருளை நாங்கள் எடுத்தோம்னா விறகு திண்ம நிலையில் காணப்படுகின்ற ஒரு சடப்பொருளாகும். விறகானது திண்ம நிலையில் காணப்படக்கூடிய சடப்பொருள். அத மண்ணெண்ணெய் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், மண்ணெண்ணெய் திரவ நிலையில காணப்படக்கூடிய சடப்பொருள். அதே மாதிரி எல்பி கேஸ் நாங்க எடுத்தோம்னா, எல்பி வாயுவானது, திரவ பெட்ரோலிய வாயுவானது வாயு நிலையில காணப்படுற ஒரு சடப்பொருள் ஆகும். 3 வெவ்வேறு பௌதிக நிலைகள் தொடர்பாக நாங்க இங்க கலைக்கிறோம். ஒன்று திண்ம நிலை, திண்ம நிலைக்குரிய சடப்பொருட்கள். இரண்டாவது திரவ நிலைக்குரிய சடப்பொருட்கள். மூன்றாவது வாயு நிலைக்குரிய சடப்பொருட்கள். சரி, இவற்றுக்கு ஒரு உதாரணத்துக்கூடாக விளக்கம் தாரத்துக்கு இவங்க எரிபொருளா பயன்படுத்துறாங்க. எரிபொருள்னு சொல்றது நாங்க அன்றாட வாழ்க்கையில அன்றாட செயற்பாடுகளின் போது வெப்பத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்றோம். நாங்க ஒரு சமையல் செய்யற சமையல் செய்யற இடங்களை நாங்க அவதானிச்சு பார்த்தோம்னா விறகு அடுப்பை நாங்க பயன்படுத்தும். என்ன, இப்ப விறகு அடுப்பு, என்ன செய்யும், விறகை பயன்படுத்தி விறகை எரிப்பதனூடாக வெப்பத்தை பெற்று. சில நேரங்கள்ல மண்ணெண்ணெய் அடுப்பு பயன்படுத்துவாங்க. ஏன்னா கடைகள்ல கூட அது விற்பனைக்கு இருக்கு, மண்ணெண்ணெய் அடுப்பு. அது எல்பி கேஸ், ஏன்னா கேஸ் சிலிண்டர் அதுகளை பயன்படுத்தி நாங்கள் வெப்பத்தை பெற்றுக்கொள்றோம். பொதுவாக எல்பி கேஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த எரிபொருட்கள் நாங்க 3 நிலைகள்ல அவதானிக்க. ஒன்று
திண்ம நிலையில காணப்படக்கூடிய சடப்பொருளாக நாங்கள் விறகை உதாரணமாக குறிப்பிடுவோம். அடுத்ததாக திரவ நிலையில் காணப்படக்கூடிய சடப்பொருளாக மண்ணெண்ணெய். உங்களுக்கு தெரியும் மண்ணெண்ணெய் திரவ நிலையில காணப்படக்கூடிய ஒரு சடப்பொருள். அடுத்ததாக வாயு நிலையில காணப்படக்கூடிய சடப்பொருளாக நாங்கள் அந்த எல்பி வாயுவை குறிப்பிடுவோம். லிக்விட் பெட்ரோல் கேஸ் என்று சொல்றோம். சிலிண்டர் அதுகள்ல அடைச்சு வரும் லிட்ரோ கேஸ் அதுகள் இருக்கு தானே. சடப்பொருட்கள 3 பௌதிக நிலைகளை நாங்கள் படிக்கிறோம். ஒன்று திண்ம நிலை, இரண்டாவது திரவ நிலை, மூன்றாவது வாயு நிலை. அப்ப இவங்க இந்த உதாரணம் போல இவ்வாறான உதாரணம் போல எமது வீட்டு சூழலை அண்மிச்சு காணப்படுகின்ற அல்லது வெளிச்சூழலில் சுற்றாடலில் காணப்படுகின்ற இந்த பொருட்களை நாங்க வகைப்படுத்தலாம். இவை திண்ம பொருட்கள், இவை திரவ பொருட்கள், இவை வாயு சட பொருட்கள் என்று என்ன செய்ய முடியும்? வகைப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு உப்படை உங்களுக்கு தந்திருக்கான். பின்வரும் பொருட்களை திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்த சொல்லியிருக்கோம். கருப்பட்டி தெரியும். கருப்பட்டி திண்ம நிலைக்குரிய சாடப்பொருள் என. இரண்டாவது நீர், பயன்படுத்துற நீர், குடிக்கிறதுக்காக பயன்படுத்த குடிநீர், அது திரவ நிலைக்குரிய சடப்பொருள். அது சீனி, சீனி நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துவோம் தேநீர் அருந்தும் போது என திண்ம நிலைக்குரியது. அது செங்கட்டி திண்ம நிலைக்குரிய சடப்பொருள். பேனை திண்ம நிலை சடப்பொருள். தேங்காய் எண்ணெய் திரவ நிலைக்குரிய சடப்பொருள். வலி வாயு நிலை சடப்பொருள். மேசை திண்ம நிலைக்குரிய சடப்பொருள். நீராவி வாயு நிலைக்குரிய சடப்பொருள். பஞ்சு திண்ம நிலைக்குரிய சடப்பொருள். அரிசி திண்மம். பசும்பால் திரவம். ஆக்சிஜன் வாயு வாயு நிலைக்குரிய. இளநீர் திரவம். கரி திண்ம நிலைக்குரிய சடப்பொருள். வைரம் திண்மம். ரத்தினக்கல் திண்மம். தங்கம் திண்மம். மணல் திண்மம். இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களோட சூழலை, நாங்கள் வசிக்கின்ற சூழலை அண்மித்து காணப்படுகின்ற அல்லது வீட்டு சூழலில் காணப்படக்கூடிய பொருட்களை திண்மம், திரவம், வாயு என சடப்பொருளின் 3 பௌதிக நிலைகள்ல என்ன செய்ய முடியும்? வகைப்படுத்த முடியும். இவ்வாறு வகைப்படுத்த முடியவில்லை என்ற ஏதாவது ஒன்றை இந்த 3 வகைக்குள்ளையும் நாங்கள் உள்ளடக்க முடியல என்றா அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சக்தி என்று சொல்லுவோம். உதாரணமாக நாங்க விறகை பயன்படுத்தி வெப்பத்தை பெற்றுக்கொள்றோம். விறகு என்று சொல்றது திண்ம சடப்பொருள். அதை எரிப்பதனூடாக பெற்றுக்கொள்ற வெப்பம் என்று சொல்றது வெப்ப சக்தி என்னது? சக்தி வகைக்குரிய சக்தியாக நாங்கள் கருதும். அதுக்கு திணிவும் இல்லை, வெளியில் இடத்தை அடைக்கும் இயல்பும் இல்லை. இப்ப எல்பி கேஸை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்? வெப்ப சக்தியை பெற்றுக்கொள்றோம். இப்ப எல்பி கேஸ் என்று சொல்றது வாயு நிலை சடப்பொருள். அதிலிருந்து பெற்றுக்கொள்ற அந்த வெப்பம் என்று சொல்றது சரியா? அப்ப சடப்பொருளுக்கும் சக்திக்கும் இடையிலான இவ்வாறான சிறிய சிறிய தொடர்புகள் தொடர்பாக நாங்க அறிஞ்சிருக்கோம். சடப்பொருட்கள் திண்மம் solid, திரவம் liquid, வாயு கேஸ் என்னும் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் காணப்படுகின்றன. பௌதிக நிலைகள். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். நாங்க இங்க படிக்கிறது சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள். பிசிக்கல் நேச்சர். பௌதிக நிலைகள். சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் திண்மம், திரவம், வாயு. சூழல காணப்படக்கூடிய பொருட்களை நாங்கள் திண்மம் பொருட்கள், திரவ பொருட்கள், வாயு நிலைக்குரியவை என வகைப்படுத்தலாம். இவ்வாறு நாங்கள் வகைப்படுத்த முடியலண்டா அதை நாங்கள் சக்தி வகைக்குள்ள என்ன செய்வோம்? வகைப்படுத்துவோம். அதான் திண்ம சடப்பொருட்களின் இயல்புகள். திண்ம சடப்பொருட்களின் இயல்பு. திண்ம சடப்பொருட்களின் இயல்புகளை நாங்க கற்பதற்கு முதல் இன்றைக்கு நாங்க படிச்ச விடயங்களும் மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். எமது சூழலில் உள்ள தொடர்பாக நாங்கள் பாடத்தை ஆரம்பிச்சோம்.
சூழலில் காணப்படக்கூடிய பொருட்களை திணிவு உடையவை, திணிவு அற்றவை, வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளவை, வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளாதவை என நாங்கள் என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். அப்படி ஒவ்வாறு வகைப்படுத்தும் போது இவ்வாறான ஒரு அட்டவணையை நாங்கள் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அட்டவணையில முதலாவது பகுதியில் நாங்கள் சூழலில் உள்ளவையை வகைப்படுத்துகிறோம். அது திணிவு உண்டா இல்லையா. திணிவு உண்டு என்றால் சரி அடையாளமும், திணிவு இல்லை என்றால் cross அடையாளத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இல்லை அதே போல வெளியில் இடத்தை கொள்ளும் கொள்ளாது. கொள்ளும் என்றால் சரி போடுவோம், கொள்ளாது என்றால் cross நாங்கள் பயன்படுத்தும். இவ்வாறு பொருட்களை வகைப்படுத்தலாம். இவ்வாறு வகைப்படுத்தும் போது நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூழல திணிவை கொண்டதை இருக்கு, திணிவு அற்றவையும் காணப்படுது. அதே போல வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்பவையும் உண்டு, வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளாதவையும் எமது சூழலில் காணப்படுகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பரிசோதனை ஒன்று நாங்கள் செய்கிறோம். வலிக்கு திணிவு உண்டா என்பது தொடர்பான ஒரு பரிசோதனை நாங்கள் செய்கிறோம். முதலாவது பரிசோதனையை நாங்கள் பெற்றுக்கொண்ட முடியும், வலியானது வெளியில் இடத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்க வீட்டில் நீங்க அதை செய்து பார்க்கலாம். இரண்டாவது பரிசோதனை வலிக்கு திணிவு உண்டா என்பது தொடர்பான பரிசோதனை. இந்த பரிசோதனை செய்யும் போது மிக கவனமாக நாங்க செய்யணும். காரணம் என்னென்றா, நாங்க 2 பெலூன்களும் எடுக்கிறோம், 2 பெலூன்கள்லையும் வாயுக்களும் நிரப்பித்தான் எடுக்கிறோம். இவங்க குறிப்பிட்டிருக்கிறது பலூன் வெடிக்காதவாறு வலிய வெளியில அகற்றணும். சரியா, ஏதாவது ஒரு பலூன்ல தான் நாங்க வலிய அகற்றணும். ஏதாவது ஒன்று, பர்பிள் கலரோ அல்லது கிரீன் கலர். சரியா, ரெண்டுல ஏதாவது ஒன்றுல நாங்க வலிய அகற்றணும். எவ்வாறு அகற்றணும்? பலூன் வெடிக்காதவாறு. இப்ப பலூன் வெடிக்குமென்றா அந்த முழு தொகுதியும் விரைவாக சமநிலை குழம்பி போகும். நாங்க அந்த கிரீன் கலர்ல இருக்கிற வாயுவை அகற்றம் என்று ஒரு குண்டூசியால வேகமா குத்துவமா இருந்தால் பலூன் வெடிக்கும். ஏன்னா வெடிக்குமா இருந்தால் இந்த தொகுதியின் சமநிலை வேகமாக குழம்பும். நாங்க என்ன செய்ய முடியாது, தெளிவா அவதானிக்க முடியாது. பலூன் வெடிக்காதவாறு வலியை அகற்றக்கூடிய ஏதாவது ஒரு நுட்ப முறையை நாங்க இங்கு கையாளணும் இந்த பரிசோதனையை செய்யும்போது. 2 வலியும் நிரப்பப்பட்ட பலூனை கட்டி தொங்க விட்டு தொகுதியை நாங்க என்ன செய்யணும், சமநிலையில் வைக்கணும். பலூன் வெடிக்காதவாறு நாங்கள் ஏதாவது ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தி வலியை மெதுவாக வெளியகற்றணும். அவ்வாறு பலூன்ல இருந்து வலியானது வெளியகற்றப்படும் போது, அந்த கிரீன் கலர் பலூன்ல இருந்து வலியை வெளியகற்ற, அவ்வாறு நீங்க வெளியேற்றும் போது அந்த சமநிலையில் குழப்பம் ஏற்படும். கீழ் நோக்கி போகும், இந்த பகுதி மேல் நோக்கி வரும். ஆகவே நாங்க என்ன செய்யலாம், திணிவு தொடர்பான ஒரு முடிவுக்கு வரலாம். அதை நாம பார்த்தோம். சடப்பொருள் திணிவு, ஏதேனும் ஒரு பொருள் அடங்கியுள்ள சடப்பொருளின் அளவு திணிவு என்று நாங்கள் குறிப்பிடுவோம். சடப்பொருளின் அளவு திணிவு என சொல்லுவோம். இந்த திணிவத்துவம் பெரிய திணிவுகளை செய்யறதுக்கு கிலோகிராம் அழகை நாங்க பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நாங்க எழுதுவோம் 5 கிலோகிராம் அரிசி என்ற நாங்க எப்படி எழுதுவோம், 5 நாங்கள் போடுவோம், பக்கத்துல கேஜி, 5 கிலோகிராம். கிராம் அளவிடை நீங்க கவனிச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு பால் மா பக்கெட் 400 கிராம் என்றா நாங்க 400 எழுதுவோம், பெருமானத்தை எழுதுவோம், பிறகு கிராம் அளவீடு. மில்லிகிராம் எடுத்தோம்டா, மில்லிகிராம் என்றா அதே மாதிரி நாங்க ஏதாவது ஒரு பெருமானம் எழுதுவோம். இப்போ உதாரணத்துக்கு 10 மில்லிகிராம் என்றா 10 நாங்கள் எழுதுவோம், பிறகு MG போடுவோம், மில்லிகிராம். உதாரணங்கள் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். கிலோகிராம் அளவிடை, கிராம் அளவிடை, மில்லிகிராம் அளவிடைகளுக்கு உதாரணம். பிறகு சடப்பொருள் என்றால் என்னென்று பார்த்தோம். அதே போல சக்தி என்றால் என்ன. இன்னொரு முக்கியமான விடயம், இவ்வாறு பல்வேறு அலகுகள் இருந்தாலும் திணிவை அளவீடு செய்யறதுக்கு கிலோகிராம், அதே போல கிராம், மில்லிகிராம் அளவீடுகள் இருந்தாலும்
இவற்றுல நாங்கள் சர்வதேச அலகாக நியம அலகாக பயன்படுத்துறது கிலோகிராம். சரி, அது பெரிய வகுப்புகள்ல நீங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கு உதவும். ஞாபகத்துல இருக்கணும், திணிவை அளப்பதற்கான சர்வதேச நியம அலகு கிலோகிராம். இந்த கிலோகிராம் எழுதும் போது மிக கவனமாக எழுதணும். கே, இந்த 2 எழுத்துக்களும் சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கணும். சரி, இத நியம முறை இதுதான். எழுதும் நியம முறை கேஜி. சரியா? கேபிட்டல் லெட்டர்ஸ் நாங்க பயன்படுத்தக்கூடாது. அடுத்து சடப்பொருளுக்கும் சக்திக்கும் இடையிலான வேறுபாடு நாங்கள் சடப்பொருள் என்று சொல்றது திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை கொள்வதுமான பொருட்களை சடப்பொருட்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இவ்வாறு திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்ளாததுமானவை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சக்தி என்று சொல்லுவோம். அதாவது சடப்பொருள் அல்லாதவை சக்தி என்று குறிப்பிடுவோம். உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சடப்பொருட்கள பௌதிக நிலைகள். சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் 3 பௌதிக நிலைகள்ல சடப்பொருட்கள் காணப்படும். 1 திண்ம நிலைக்குரிய சடப்பொருட்கள், 2வது திரவ நிலைக்குரிய சடப்பொருட்கள், 3வது வாயு நிலைக்குரிய சடப்பொருட்கள். இப்ப இவங்க ஒரு உதாரணம் தந்திருக்கிறான். எரிபொருள், அதாவது விறகு எரிபொருளாக நாங்கள் பயன்படுத்துவோம், மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்துவோம், எல்பி கேஸ் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த சடப்பொருட்கள்னா 3 பௌதிக நிலைகள்ல நாங்கள் எரிபொருளை பயன்படுத்துறோம். விறகு என்று சொல்றது திண்ம நிலைக்குரிய சடப்பொருள், மண்ணெண்ணெய் என்று சொல்றது திரவ நிலையில காணப்படக்கூடிய சடப்பொருள், எல்பி கேஸ் என்று சொல்றது வாயு நிலையில் காணப்படக்கூடிய சடப்பொருள். அப்படியே 2.3 நாங்கள் செய்தோம். சரியா? 2.3க்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நீங்க அதை கொப்பியில எழுதணும். சரியா? எழுதி வகைப்படுத்தி காட்டணும், அட்டவணைப்படுத்தணும். திண்மம், திரவம், வாயு என்று அட்டவணைப்படுத்தணும். சடப்பொருட்கள் 3 நிலைகள் நாங்கள் திண்மம், திரவம், வாயு. சூழல்ல, வெடிச்சூழல்ல அல்லது வெளி சுற்றாடல்ல காணப்படுற பொருட்களை நாங்கள் திண்மம் பொருட்கள், திரவ பொருட்கள், வாயு நிலைக்குரியவை என என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அடுத்த வகுப்புல திண்ம சடப்பொருட்களின் இயல்புகள் தொடர்பாக பார்ப்போம். திண்ம சடப்பொருட்களுடைய இயல்புகள், திரவ சடப்பொருட்களுடைய இயல்புகள், வாயு சடப்பொருட்களுடைய இயல்புகள் தொடர்பாக நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த வார வகுப்புகள்ல தொடர்ந்து படிப்போம். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.